வாழும்போது ஒரு மனிதர் தன்னுடைய எண்ணப்படி சிலவற்றை நிறைவேற்றி இருப்பார். அவர் மறைந்த பிறகு அடுத்த தலைமுறை அதை அப்படி விட்டுருவாங்க. பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம். அது வேணும்னு விடுறதில்ல, சூழ்நிலைகள் அனுமதிக்காது விட்டுருவாங்க. ஆனால் சூழ்நிலை அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் கேப்டன் என்ன நடைமுறையை பின்பற்றினாரோ அதை அப்படியே தொடருவேன் என்று நம்முடைய அந்நியார் அவர்கள் அதை தொடர்கிறார் என்றால் இதுதான் கேப்டன் மறைந்தும் வாழ்கிறார் என்பதற்கான அடையாளம். மறைந்தும் வாழ்கிறார், நல்ல செயல்களின் மூலம் வாழ்கிறார். தனிப்பட்ட முறையில் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், எனக்காக நான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே எனக்காக வந்து பலப்புரை செய்தவர் கேப்டன் அவர்கள். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டிருந்தவர், அன்பை பொழியக்கூடியவர். அவரை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் எமோஷனல் ஆயிடும், உணர்ச்சி வசப்படுவோம். ஏனென்றால் அவர் கள்ளம் கபடம் இல்லாத மனிதர். உள்ளத்தில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற உலகத்தை தான் நாம் பார்க்கிறோம். உள்ளத்தில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற உலகம். ஆனால் உள்ளத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ அதையே புறத்தில் பேசிய ஒரு மனிதர் கேப்டன். அவருக்கு மாத்தி மாத்தி பேச தெரியாது. அன்பார்ந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த புனித இஃப்தார் நிகழ்வில் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய அந்நியார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, திரளாக வந்திருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று நம்மை வலிமைப்படுத்தியதற்காக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம், வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இஃப்தார் நிகழ்வை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்திருப்பது என்பது புதிய நிகழ்வு அல்ல. மறைந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக விளங்கியவர், சமூக நல்லிணக்கத்தை போற்றியவர். அவருடைய வாழ்நாள் முழுவதும் இஸ்லாமிய சமூகத்தோடு கரம் கோர்த்து பயணித்தவர். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் அவரோடு இணைந்தே பயணித்திருக்கிறார்கள். அவருடைய திரைத்துறை வருகைக்கும் அவருடைய அரசியலுக்கும் கூட மிகப்பெரிய அளவுக்கு கைகோர்த்து நின்ற நண்பர்கள் இஸ்லாமிய சமூகத்து நண்பர்கள். அந்நியார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், இங்கே இந்த கஞ்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அது இன்றைக்கு ஏதோ நோன்பு திறப்பு நிகழ்வுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நோன்பு கஞ்சி அல்ல. அன்றாடம் 30 நாளும் இங்கே வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கே நோன்பு கஞ்சி கொடுக்கிறோம் என்று சொன்னார். வியப்பாக இருந்தது எனக்கு. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அன்றாடம் பகல் உணவு வழங்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது கேப்டன் அவர்கள் காலத்தில் அவர் திரைத்துறையில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய அலுவலகத்தில் அவருடைய படப்பிடிப்பு தளத்தில் எல்லோருக்கும் ஒரே வகையான உணவு பரிமாறப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு சமத்துவ நோக்கத்தில் அவர் கொண்டு வந்த ஒரு ஏற்பாடு. ஆளுக்கு ஒரு சாப்பாடு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு இருக்கணும், எல்லோரும் சாப்பிட வேண்டும், எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு நடைமுறையை கொண்டு வந்தவர் அவர். அவர் மறைந்த பிறகும் கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், அவர் வாழும்போது பின்பற்றிய ஒரு நல்ல நடைமுறை அவருடைய மறைவுக்கு பிறகும் அந்நியார் அவர்களால் தொடர்கிறது என்பதுதான். அதான் நான் சொன்னேன், வாழும்போது ஒரு மனிதர் தன்னுடைய எண்ணப்படி சிலவற்றை நிறைவேற்றி இருப்பார். அவர் மறைந்த பிறகு அடுத்த தலைமுறை அதை அப்படி விட்டுருவாங்க. பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம். அது வேணும்னு விடுறதில்ல, சூழ்நிலைகள் அனுமதிக்காது விட்டுருவாங்க. ஆனால் சூழ்நிலை அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் கேப்டன் என்ன நடைமுறையை பின்பற்றினாரோ அதை அப்படியே தொடருவேன் என்று நம்முடைய அந்நியார் அவர்கள் அதை தொடர்கிறார் என்றால் இதுதான் கேப்டன் மறைந்தும் வாழ்கிறார் என்பதற்கான அடையாளம். மறைந்தும் வாழ்கிறார், நல்ல செயல்களின் மூலம் வாழ்கிறார். தனிப்பட்ட முறையில் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், எனக்காக நான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே எனக்காக வந்து
பரப்புரை செய்தவர் கேப்டன் அவர்கள். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டிருந்தவர், அன்பை பொழியக்கூடியவர். அவரை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் எமோஷனல் ஆயிடுவோம், உணர்ச்சி வசப்படுவோம். ஏனென்றால் அவர் கள்ளம் கபடம் இல்லாத மனிதர். உள்ளத்தில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற உலகத்தை தான் நாம் பார்க்கிறோம். உள்ளத்தில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற உலகம். ஆனால் உள்ளத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ அதையே புறத்தில் பேசிய ஒரு மனிதர் கேப்டன். அவருக்கு மாத்தி மாத்தி பேச தெரியாது, மனசுல பட்டதை பேசுவார். அதனாலேயே அவருக்கு சில சிக்கல்கள் வந்தது நம்ம பார்த்தோம், மனசுல பட்டதை வெளிப்படையா பேசியதனால். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளத்திற்குரியவர், வெள்ளை உள்ளத்திற்குரியவர். உதவி செய்வதில் அவருக்கு நிகரான ஒரு தலைவரை, ஒரு திரைக்கலைஞரை பார்க்க முடியாது. இருப்பதை எடுத்து கொடுக்கக்கூடிய, கடைசி அவருடைய மறைவு நேரத்தில் கூட ஒரு நடிகர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் கொண்டு போய் அந்நியார் அவர்கள் 1 லட்சம் ரூபாயை கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அதுதான் அவருடைய அந்த பரந்த உள்ளத்திற்கு சான்று. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்மிடையே அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நற்செயல்களின் மூலம் நம்மிடையே அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் காலத்திலேயே எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அரசியல் முடிவுதான் இன்றைக்கு அந்நியார் அவர்கள் அவர் சார்பில் எடுத்திருக்கிறார். அதாவது சமய நல்லிணக்கத்தை போற்றியவர் கேப்டன், சமூக நல்லிணக்கத்தை ஒற்றுமையை வலியுறுத்தியவர் கேப்டன், இஸ்லாமியர்களோடு அன்பையும் நெருக்கத்தையும் கொண்டிருந்தவர் கேப்டன். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் முடிவை எடுத்ததன் மூலம் அதே வழிமுறையை நம்முடைய அந்நியார் அவர்கள் தொடர்ந்திருக்கிறார். அவர்களுடைய முயற்சிகள் வெல்ல வேண்டும். ஏற்கனவே நண்பர்கள் குறிப்பிட்டதை போல வரக்கூடிய சட்டமன்ற பேரவையில் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும், நம்முடைய அணியின் குரல் ஒலிக்க வேண்டும். நம்முடைய அணி வெற்றி பெற்று தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். அந்த அவையில் இந்த கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் உரிய பிரதிநிதித்துவம் பெற்று இடம்பெற வேண்டும். அதற்கு உரிய முடிவை நம்முடைய அந்நியார் அவர்கள் எடுத்திருக்கிறார். அது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு முடிவு. இங்கே பேசும்போது அந்நியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இறைவனிடம் கையேந்துங்கள் என்கிற பாடலை இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் பாடும்போது மிக மிக எனக்கு பிடித்த பாடல், எனக்கு மட்டுமல்ல கேப்டனுக்கும் பிடித்த பாடல் என்று சொன்னார். அது ஒரு பொதுவான பாடல் என்று மிக மிக ரசித்து அதை கேட்டார். அப்படி சமயங்கள் கடந்து, அது இசைமுரசு நாகூர் அனிபா அவர்கள் பாடிய பாடல். ஆனால் சமயம் கடந்து அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு அவர் ரசித்து ரசித்து அதை கேட்ட அந்த காட்சியை பார்க்கும் போது நமக்கு புரிந்தது. மதங்களை கடந்து அவர் வேறு சமய நம்பிக்கை உள்ளவர், இஸ்லாமியர்கள் வேறு சமய நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தின் சார்பில் பாடப்பட்ட ஒரு பாடலை அவர் ரசித்து ரசித்து உருகி உருகி கேட்கிறார் என்றால் இதுதான் தமிழ்நாடு, இந்த நல்லிணக்கம் தான் தமிழ்நாடு. இந்த மரபைத்தான் நாம் கட்டி காப்பாற்ற விரும்புகிறோம், இந்த உணர்வைத்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த விரும்புகிறோம். எனவே அந்த உணர்வை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் முகமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் வேறு வேறு மக்கள் அல்ல, ஒருதாய் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், மாமன் மச்சான்கள், எல்லோரும் நாம் உற்ற சகோதரர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த புனிதமிக்க இஃப்தார் நிகழ்வை ஏற்பாடு செய்து எம்மையெல்லாம் அழைத்து கண்ணியப்படுத்திய அந்நியார் அவர்களுக்கும் திராவிட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நம்முடைய அணி வெல்லும் வெல்லும் என்று சொல்லி அதற்கு அந்நியார் அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து நம்முடைய அணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.